வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இப்போ நம்ம இருக்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட். இதுக்காக நம்ம வசந்தரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக் பிளாக். நார்மலா நம்ம செயின்ஸ் போடுறதுனாலயோ இல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அதுல இருக்கிற சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் நம்ம நெக்க பிளாக் ஆக்கிடும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக இன்னைக்கு வசந்தரா டிப்ஸ் வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதாவது கழுத்து கருப்பாகுது. இது எதனால அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. டாக்டர்ஸ் இதை டர்ட்டி நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. சில விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சினால இது வருது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்புறத்திலிருந்து இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம பார்க்குறது இலக்கியாவோட கழுத்து கொஞ்சம் டார்க்கன் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க வெயிலில் போயிட்டு வரதுனால இந்த மாதிரி ஆயிருக்கு. சில வேளைகளில் சில பேருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் கழுத்து கருப்பாகும். சில வேளைகளில் டெஃபிஷியன்சினால அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனாலும் வெளியிலேருந்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிளென்சிங் மில்க். ஸோ கொஞ்சம் கிளென்சிங் மில்க் இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஃபார்மில் இருக்குது. இதை அவங்களுடைய நெக்கில் நான் அப்ளை பண்ணுறேன். சில பேருக்கு இந்த கழுத்துடைய முன்பகுதியே ரொம்ப டார்க்காக இருக்குது. இன்னும் சில பேருக்கு கழுத்துடைய சைடில் ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி சைடில் டார்க் ஆகுது எதனால அப்படின்னா, யூஸ்வலாக ரொம்ப திக்கான செயின்ஸ் போடுறதுனால. அந்த செயின் அந்த இடத்துல உராயும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம் டார்க்கன் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கமும் சில பேருக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. இது நம்மளுடைய முகம் ஒரு கலர், கழுத்து ஒரு கலராக இருக்கும்பொழுது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். இது மாதிரி நம்ம முதல்ல கிளென்சிங் மில்க் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக நான் அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது ஒரு கருவி. இந்த கருவி மூலமாக வேண்டாத அந்த டெட் ஸ்கின் எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன். இந்த சைடில் இந்த மாதிரி செய்கிறதுனால கருமை நல்லா குறையும். இப்படி செய்யும்பொழுது அங்கே ஏற்பட்டிருக்கிற பிக்மெண்டேஷன் ஸ்க்ரைபரோட ஒரு அளவுக்கு வந்துடும். 2-3 முறைகள் செய்யும்பொழுது நல்லா சேஞ்சை நம்ம பார்க்குறோம். யூஸ்வலாகவே இது கழுத்துடைய ஃபோல்டு அந்த இடத்துல இருக்கிறதுனாலையும் செயின் அந்த இடத்துல பட்டுட்டே இருக்கிறதுனாலையும் ஏற்படுறது தான் இந்த கருமை. இந்த கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியிலேருந்து க்ரீம்லேருந்து நம்மளுடைய ஸ்கின் செல்ஸும் ஆட்டமைஸ் ஆகி அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியேற்றுறோம். இப்போ பார்க்கும்போது நமக்கே தெரியும் எவ்வளோ பிரைட்டன் அப் ஆயிருக்கு இந்த இடம் அப்படின்னு. இது முன் கழுத்தில் ஏற்பட்டிருக்கிற கருமையை இப்போ நான் எடுக்கிறேன். இந்த பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இருக்குது. 13-14 வயசில் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது. நிறைய பெண்கள் 13-14 வயசில் பியூபர்ட்டிக்கு அப்புறம் இந்த கழுத்துக்கிட்ட ரொம்ப கருப்பு வர்றது நம்ம பார்க்குறோம். அந்த வேலைகளில் இந்த மாதிரியான சிகிச்சையை அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் கழுத்துலேயும் பேக்லேயும் ஸ்க்ரைபரால் ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக அவங்களுக்கு அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது ஒரு பேக். ஸோ இந்த பேக் போடும்பொழுது இது க்ளே பேக் அப்படின்னு சொல்கிறோம்.
களிமண்ணால் செய்யப்படுற இந்த பேக் நல்ல கலரை இந்த இடத்துக்கு கொடுக்கும். இதில் களிமண் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதுக்குன்னு, அதாவது பியூட்டிக்குன்னு உள்ள களிமண் அது. நம்ம எங்கே வேணால் இருக்கிற களிமண்ணை யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. கழுத்துடைய பின்புறம் கொஞ்சம் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபேஸ்லேயும் அந்த கருமை ஏதாவது படர்ந்து இருந்ததுன்னா ஃபேஸ்க்கும் அது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்கும். லைட்டாக அவங்களுடைய ஃபேஸ்லேயும் அதே களிமண்ணை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேக் போட்டு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு துடைக்க போகிறோம். இந்த பேக்கில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே, இதில் நிறைய விட்டமின்ஸ் கலந்துருக்கு, நிறைய மூலிகைகளும் இருக்குது. களிமண் பேஸில் நிறைய மூலிகைகள் கலந்துருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்பொழுது நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இதை வாரத்தில் ஒரு நாள் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை 13 வயசுலேருந்து உள்ள எல்லாருக்குமே கழுத்து கருப்பாகிறவங்களுக்கு இந்த சிகிச்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பேக் போட்டு டைம் ஆயிடுச்சு. பேக்கை நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட் ஃபேஸில் உள்ளதை நான் எடுக்கிறேன். இது அவங்கவுங்களே கூட இந்த மாதிரியான ஒரு பேக்கை வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக தொடச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போதே அவங்களுடைய கழுத்து கொஞ்சம் பிரைட்டராக தெரியுது. முதல்ல இருந்த அந்த டேன் நல்லா குறைஞ்சிருக்கு. வெயிலில் போனவங்களுக்கு கூட இந்த மாதிரி கழுத்து கருப்பாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதே சிகிச்சையை எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் இலக்கியாவை நம்ம பார்த்துருந்தோம். கழுத்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வெயிலில் அடிக்கடி போயிட்டு வரதுனால. இப்போ நம்ம அவங்களுக்கு நெக் ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்கோம். ஜஸ்ட் ஸ்க்ரைபர் யூஸ் பண்ணி வேண்டாத அந்த பிக்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு மேலே ஒரே ஒரு பேக் மட்டும் கொடுத்தோம். இப்போவே அவங்களுடைய கழுத்து ரொம்ப பெட்டராக தெரியுது. இதை அவங்க ஒரு 4-5 முறைகள் செய்யும்போது இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் இலக்கியாவோட ஃபேஸையும் கழுத்தையும் பார்த்துருந்தோம். கழுத்து கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அதுக்கு வெளியிலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன நேயர்களே, நெக் பிளாக் ப்ராப்ளமை இன்னையோட சால்வ் பண்ணிருப்பீங்க. இதுக்கு மேல நீங்க எந்த செயின்ஸ் வேணா போடலாம், என்ன கலர் பீட்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் டு வசுந்தரா. இன்னைக்கும் இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இன்னைக்கு எபிசோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி 3 different segments and 3 different informationஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me VJ Aishu saying bye. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.